viewers, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, இந்த அதாவது டிப்ளமோ எக்ஸாமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இதுதான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேம்மா. டிப்ளமோ கொஷின்ஸ்க்கு மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் கொஷின்ஸ் நான் இன்னும் பார்க்கல, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் நேற்று தான் ஆன்சர் கீ போட்டேன். ஸோ 100 கொஷின்ஸ் போட்டதுக்கு உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் கொஷின்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸில் கொஷின் கேட்டிருப்பாங்கல்ல, டிப்ளமோ எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே? தென் அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சு, ஈவன் டிப்ளமோ எக்ஸாம் முடிஞ்சே நைட்டு வந்து கொஞ்சம் பேர் கால் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மேம் நீங்கள் சொன்ன கொஷின்ஸ்லாம் நிறைய வந்திருந்தது அப்படின்ட்டு. கால் பண்ணவங்களுக்கு கால் பிக் பண்ணல. ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம் நல்லபடியாக எழுதட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிச்சுட்டும் பேசியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, ஓகேங்களா? பட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, இதோட முடிய போகிறதில்ல. அதே மாதிரி போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு ஆன்சருக்கு என்ன வந்துச்சு, இப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே, இந்த தப்பு பண்ணிட்டோமே, என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேலே ரீகரெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் மேம்னு ஃபீல் பண்ணீங்க. ஸோ அது ரீகரெக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அப்போ அடுத்த எக்ஸாமுக்கு தப்பு பண்ணாத அளவுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, மேம் நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் என்ன, டிஆர்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ நான் அப்போ தான் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம டெக்னிக்கல் எஸ்ஐ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வரைக்கும் அது நோட்டிஃபிகேஷன் வராததுனால அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு அப்படி பார்த்தது தான் இப்போ சடனாக வந்து நம்ம இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, அப்ளை பண்ணுற டேட்டும் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து ஆர்ஆர்பி தாம்மா கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்ஆர்பிக்கான டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற குரூப்பில் வந்து இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிட் அப்படின்னா யூ கேன் எக்ஸிட், ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம நிறைய குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா யூ கேன் ரிமூவ் இட், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அடிஷ்னலாக ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சும்மா ஏனோ தானன்னு படிக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? இல்லை மேம் நான் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலை, அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க டோன்ட் வரி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஏஇ இருக்குது. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆன் டேட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி பார்த்தா ஏஇ வந்து நமக்கு ஆகஸ்ட் மந்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 3 மந்த்ஸில் வந்து நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும்னு நினைக்காம இப்போலேருந்தே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடு. ஏன் அப்படின்னா 2-3 டேஸ் வீடியோ போடலைனோடு மேம் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்னால நான் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. பட் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட ஒர்க்கு என்னங்கிறத நான் ஜென்ரலாக காமனாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமா, அப்புறம் எனக்கு ஒன்ஸ் ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஏஇயும் பேரலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? இன்னொரு செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புக்கு, ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். என்ன மாதிரி கொடுத்துருந்தோன்னா, ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸில் கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்காம சடனாக வந்தது, இந்த பல்க் வேகன்சி, ஓகேவா? ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டுக்கு வேணுங்கும் போது நான் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸில் கொடுத்தேன். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து மேம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்கு ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்கல்ல. ஸோ அதனால் என்னென்னா, நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா ஒரு புக்காகவே மேக் பண்ணலாம். அதாவது அந்த அந்த இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த ஆர்டர் வைஸ் நான் சொல்லியிருப்பேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸு, காம்பினேஷன், சீக்வென்ஷியலு, ஏடிசி, அப்புறம் ஐசி ஃபேமிலி, தென் இது மெமரிஸ், ரேமு, ரோமு, லாஸ்ட்டாக அதில் வந்து முடியும் செமிகண்டக்டர் மெமரிஸு. ஸோ இந்த ஆர்டரில் டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் இந்த லாஸ்ட்டாக 2-3 லாஸ்ட் டாபிக் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால் ஒரு புக்காகவே மேக் பண்ணிடலான்னு இருக்கிறேன், ஓகே?
ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஒர்க் இதுதாம்மா. ஓகேங்களா, அடுத்தடுத்த எக்ஸாம் என்னவோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் என்ன எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும், அதாவது என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து கொஷின்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஈஸி கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அது எனக்கு அப்படி தெரிஞ்சுது. ஆனால் EEE கொஷின்ஸ் அப்படி இல்லை. அதாவது ஈவன் நம்ம போட்டு கூட ஆன்சர்ஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் ஓகே, மற்றபடி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது மேம் சொல்லியிருந்தாங்க. பட் ஈஸி அப்படி கிடையாது, ரொம்ப டேரக்ட் கொஷின்ஸாக ஈஸியாக தான் இருந்தது. இன்ஜினியரிங் இன்னும் பார்க்கலாமா, நான் இன்ஜினியரிங் ஆன்சர் கீ போடும்போது உங்களுக்கு என்ன அது எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறேன். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாருமே ஒரே மாதிரியே சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு வச்சுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டால் ஃபீட்பேக் அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஃபீட்பேக் ஒரே மாதிரி இருந்தது. டிப்ளமோ விட இன்ஜினியரிங் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்தது மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் எனிவே பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஆன்சர் கீ நம்ம கொடுக்குறோம்ல, ஸோ நான் இல்லை மற்ற சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்களோட கம்பேர் பண்ணி ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுருங்க. அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வர அஃபிஷியலாக இது அனுப்புகிறாங்க பாருங்கள், ஆன்சர் கீ கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் எடுத்திருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஃபைனலைஸ்டு ஒன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாரோடதையும் பார்த்து வச்சுக்கோங்க, பட் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டு ஓகே இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இது வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா +or-5 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சில கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, பார்த்த வரைக்கும் சில கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ +or-5ன்னு வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிடுறேன்னா, டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அப்போ தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் என்னோட மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்க அப்படின்னா தாராளமாக ஏஇக்கு முழு முயற்சியாக இறங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இப்போ படித்ததை அப்படியே மறுபடியும் என்ன பண்ண போகிற, 3 months ரிவிஷன் தான் பண்ண போகிற. பட் நம்ம EEE பேப்பர்ஸ் கொஞ்சம் படிச்சிருப்போம். பட் அதை விட்டுட்டு இன்னும் அடிஷ்னலாக இது டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கு, டிஎஸ்பி இந்த பேப்பர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதோட. ஓகேவா, அப்போ உனக்கு 3 months என்ன 4 months இருக்குது நமக்கு சாலிடாக. ஓகேங்களா, அதனால் தாராளமாக படிக்கலாம். ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே விட்டதை நம்ம அடுத்ததில் பிடிச்சிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கோப், அதாவது இந்த எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்கோப்பில் இருக்கீங்க. அவங்களுக்கும் எனக்கு வந்து என்னது, அவங்களுக்கும் ஒரு நல்ல, அதாவது என்னென்னா அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்க, இது கிடைச்சாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரிம்மா. தென் இதை தவிர்த்து ஏதாவது டவுட் ஏதாவதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ குரூப்பில் இல்லை அதாவது இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரிமூவ் ஆகிக்குவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக மறுபடியும் சொல்கிறேன், டிப்ளமோ கொஷின்ஸு 81லேருந்து 100 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, கொஷின் பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க, உங்கள் எல்லாருக்குமே கொஷின் இருக்கும். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 decimal digit அண்டு, அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது என்ன வேல்யூ, பைனரி வேல்யூ. எதை வச்சு சொல்கிறேன்னா கீழே பேஸ் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக, இந்த கொஷின் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் இருக்கா இல்லை என்னோட ஆர்டர் வைஸ் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் இது என்னோட ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின் தான். அதாவது டைரெக்டாக டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்கல, அதுக்கு பதிலாக இங்கே 2, அதாவது இன்பிட்வீனில் என்ன டிஜிட் வரும் அப்படிங்கிறதையும் கேட்காம அதை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் அந்த சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது என்ன கன்வர்ஷன் பாது, பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஓகேவா, இதில் முக்கியமான விஷயம் இங்கே பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம்னா என்ன வரும், 1 × 2⁻−1. ஏன் சொல்கிறேன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீ என்ன எடுத்துக்கணும், 2⁻0, 2⁻1, 2⁻2, 2⁻3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்ம பைனரி டு டெசிமலுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருப்பேன்னா மல்டிப்ளைன்னு சொல்லியிருப்பேன், டிவைட் அண்ட் மல்டிப்ளைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறங்கிறதுனால மல்டிப்ளை ப்ளஸ் 1 × 2⁻−2 ப்ளஸ் தேர்டு டிஜிட் எனக்கு 0. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ அதனால் அதை நான் விட்டுட்டேன். 1 × -3, இது -4, 2⁻−4. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா
இதை எப்படி எழுதிக்கலாம் 1 டிவைடட் பை போர்டு தெரியல கிளாரிட்டிக்கும் எனக்கு தெரியும். ஸோ கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நான் கொடுக்குற வாய்ஸை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. 2 பவர் -1னா அதை எப்படி எழுதலாம் 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 2 பவர் -2 கீழே வரும்போது 2 பவர் 4. அதே மாதிரி 2 பவர் 4 அப்படின்னா என்ன வரும் 16 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவர் 4 இது வந்து 2 பவர் 2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 1/2 + 1/4 + 1/16. இதுக்கு எல்சிஎம் எடுத்தனா என்னமா வரும் 16. இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன் 8 2s are 16. இது வந்து 4. ஸோ 8 4 1. ஸோ இதை ஆட் பண்ணனா என்ன வரும் 9 13 டிவைடட் பை 16. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு அதுதான் என்ன வேல்யூ இந்த நம்பருக்கான டெசிமல் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 0. இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா 13 இது 16 0.130. ஸோ எத்தனை டைம் வரும் 8 டைம் வருமா? பேலன்ஸ் வந்து 2 வரும். ஸோ 2 20னா ஒரு டைம் 16. ஸோ பேலன்ஸ் வந்து என்னது 4. அப்போ எத்தனை டைம் வரும் 2 டைம் வரும். அதுக்கப்புறம் எத்தனை டைம் வரும் இங்கே கொடுத்துட்டாங்க 5ன்னு. ஸோ அதனால் நான் அது போடணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறமா? ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இதுக்கு என்னமா ஆன்சர் வருது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எனக்கு 1ம் 2ம் வருது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 + 2ஓட வேல்யூ எனக்கு 3. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 3 வரும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான சம்மு தான். அதுக்கு அடுத்தது 82 கொஷின் பாருங்களேன். கொஷின் நம்பர் 82. இங்கே என்னமா கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள். 82 கொஷின் ரொம்ப ஈஸி. ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கான டெசிமல் ஈக்குவலண்ட்டு அதை என்ன நம்பர்னு கொடுத்துட்டாங்க பிசிடி நம்பர்னு கொடுத்துட்டாங்க 0 1 1 0 0 1 1. ஓகேவா? பிசிடி நம்பர்னா என்ன பண்ணிக்கணும் 4 டிஜிட்டாக எழுதிப்பீங்களா? ஸோ 4 டிஜிட்னா இதோட வேல்யூ எனக்கு என்னப்பா 8421 எழுதுனீங்கன்னா என்ன வரும் 6 7 வரும். இதை எழுதுனீங்கன்னா 6 வரும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ 81க்கான ஆன்சர் என்னப்பா வரும் 81க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 82க்கான கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 67. ஓகே, அதுக்கு அடுத்தது 83 கொஷின். இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஷினை தயவுசெய்து கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது புரியும். அடுத்த கொஷின் நம்பர் 83 பாரு. என்ன கேட்டிருக்காங்க மினிமல் காம்போனன்ட் that can be used to implement a 3-bit full adder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3-bit ஆடரை, அதுவும் என்ன ஆடரு 3-bit ஃபுல் ஆடரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமமாக எத்தனை தேவைப்படுது மினிமம் காம்போனன்ட் எத்தனை தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போது ஹாஃப் ஆர்டர் அப்படிங்கிறது எத்தனை பிட் நம்ம ஆட் பண்ணோம் நான் கொஷின் கேட்டேன்னா தயவுசெய்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, ஹாஃப் ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு 2 பிட்டை வந்து ஆட் பண்ணக்கூடியது தான் ஹாஃப் ஆர்டர். ஓகேங்களா? ஃபுல் ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு என்னது 3 பிட்டை ஆட் பண்ணக்கூடியது. இப்போ ஃபுல் ஆர்டர்னு பிளாக் டயக்ராம் கொடுத்தனாலே ஏபிசின்னு வரும். அவுட்புட் வந்து சம் அண்ட் கேரின்னு வரும். ஓகேவா? இங்கே எனக்கு ரொம்ப சிம்பிளாக 3 பிட் ஃபுல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு 3 பிட் ஃபுல் ஆர்டரை நான் டிசைன் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அதாவது 2 ஹாஃப் ஆர்டரும் ஒரு 6 கேட்டும் வேணும். ஓகேங்களா? நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபுல் ஆர்டர் டிசைன் பண்ணோன்னா நமக்கு இது தான் வேணும். ஓகேவா? பட் இங்கே 6 கேட்டே கொடுக்கல. ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடிய கொஷினுக்கான கரெக்டான ஆப்ஷனாக இல்லை. அட் த சேம் டைம் நீ 3 பிட் பேரலல் ஆர்டர்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன். அதாவது 3 பிட் பேரலல் ஆர்டருக்கு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எத்தனை இது வேணும்னா எனக்கு 3 ஃபுல் ஆர்டர்ஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா ஆன்சர் கீழே வந்து நான் உனக்கு எப்படி கொடுத்துருப்பேன்னா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதாவது ஃபுல் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அது எப்படின்னா 3 பிட் பேரலல் ஆர்டராக இருந்தது அப்படின்னா இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் இது ஒரு ஃபுல் ஆர்டர், இது ஒரு ஃபுல் ஆர்டர், இது ஒரு ஃபுல் ஆர்டர். ஓகேங்களா? நான் சொல்கிறது பேரலல் ஆர்டர்ப்பா. ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஓகே, 3 பிட்டு கொடுக்குறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா 3 பிட் பேரலல் ஆர்டருக்கு. அதாவது A0 A1 B0 B1 C0 C1 இந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னா எனக்கு 3 ஃபுல் ஆர்டர் வரும். இல்லை வெறும் 3 பிட் ஃபுல் ஆர்டர் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஆர் கேட் அப்படிங்கிறது இருக்கும்.
அதாவது அதை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஒரு ஹாஃப் ஆர்டர். ஓகேவா? ஹாஃப் ஆர்டரில் என்ன இருக்கும், 2 இன்புட் இருக்குமா, ஏபின்னு இருக்கும். இது வந்து எனக்கு என்ன வரும்னா சம்மு. இந்த கேரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு இதில் வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே என்ன வரும், சீனு வரும். ஓகேவா? ஸோ கேரி வந்து இங்கே வந்துடும், சம்மை தூக்கி இதில் கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரல் ஃபுல் ஆர்டராக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2 ஹாஃப் ஆர்டரும் ஒரு ஆர் கேட்டும் வரும். ஆனால் இங்கே கொஷினுக்கு ஏற்ற கீழே ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற ஆன்சர் கீ தான். ஓகேங்களா? அப்படி பார்த்தா 3 ஹாஃப் ஆர்டர்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்கேன். அது எதனால அப்படின்னா 3 பிட் பேரலல் ஆர்டராக இருந்ததுன்னா ஆப்ஷன் ஏ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 84th. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் அவங்க அஃபிஷியலாக என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 84 வந்து என்னது, ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1011 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஏ டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏ டேஷ்னா தான் நீ என்ன பண்ணணும், இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன வரும், 0 0 1 0ன்னு எடுப்பேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா உனக்கு பூலியன் அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஈக்குவல்ட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம், ஏ டபுள் டேஷ்னு படிச்சிருப்போம். ஏன்னா இந்த 2 டபுள் டேஷும் கேன்சல் ஆகி உனக்கு என்ன வேல்யூவே வரும், ஏ வேல்யூவே வரும். இந்த கொஷின்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் நீ புரிஞ்சு படிச்சிருந்தேன்னா ஆன்சர் கண்டிப்பாக போடலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா உனக்கு என்னப்பா ஆன்சர் வரும், அதே ஆன்சர் இங்கே என்ன இருக்குதோ அதே ஆன்சர் தான் வரும். ஏன் அப்படின்னா உனக்கு அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கான், ஏ டபுள் டேஷ் கேட்டிருக்கான். டபுள் டேஷ் அப்படின்னா 2 டபுள் டேஷும் கேன்சல் ஆகி திருப்பி ஏவே தான் உனக்கு ஆன்சர் வரும். அப்படி பார்த்தா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது 85. கொஷின் முதற்கொண்டு ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. நல்லா பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து நம்பர் சிஸ்டம். ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்சில் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 கொஷின் நம்பர் சிஸ்டம். அதுக்கு அடுத்து ஒரு 3 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ரா லாஜிக் கேட்ஸ்லேருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ கொஷின்ஸ் நல்லாவே ரொம்ப நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது 85th பாருங்களேன், என்னது, டுயாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். டூயல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போமா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் டி. ஓகேங்களா? அதாவது டுயாலிட்டி தியரம் அப்படிங்கிறது என்னன்னா அண்ட் ஆறா மாற்றும், ஆறு அண்டா மாற்றும். இதான் டுயாலிட்டி தியரம். அப்போ நீ இதை ஜஸ்ட் வந்து என்னது ஏபிசியை அப்படியே வச்சிடணும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடியதை மாற்றினா என்ன வரும், ஏ அண்ட் ஆறா மாற்றினா இது வந்து எனக்கு என்னது ஆறு அண்டா மாற்றிட்டேன். அடுத்து பி ப்ளஸ்ஸை டாட்டா மாற்று, இங்கே இருக்கக்கூடிய டாட்டை ப்ளஸ்ஸாக மாற்று. தென் அதுக்கப்புறம் என்ன வரும், இங்கே வந்து எனக்கு என்ன வரும்னா டாட்டு, இங்கே டி. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது, ஏபி ஏ பி ஏ ப்ளஸ் சி டி. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கீழே அப்படியே இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 85க்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டிமா. ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க, இதே ஆப்ஷன் அப்படியே இருக்குது பாருங்கள். ஏ டாட் பி டாட் ப்ராக்கெட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தென் டாட் டி, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 85க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, தென் அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்களேன், 86ல் என்ன கொடுத்துருக்காங்க, மாடு 10 கவுண்டர் கேன் டிவைட் தி கிளாக் ஃப்ரீக்வன்சி பை எ ஃபேக்டர் ஆஃப். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நீ கவுண்டர் படிச்சிருந்த அப்படின்னா இந்த கொஷின் உன்னால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் அவன் என்ன கேட்கல உங்ககிட்ட, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி கூட கேட்கல. கவுண்டர் அப்படிங்கிறது என்னோட கிளாக் பல்ஸை கவுண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான அவுட்புட் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், உனக்கு என்ன கவுண்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை டிவைடட் பைன்னு போட்டுனா அதுதான் ஆன்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், மாடு 12 கவுண்டர், இதுக்கான அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 1/12. ஸோ அப்போ இது நீ என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை எழுதுனா 8.3 kHz அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இது வந்து நான் சொல்கிறது மாடு 12 கவுண்டருக்கு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த கவுண்டரில் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவன் வந்து என்னது அதை கூட கேட்கல, ஜஸ்ட்டு எதால் டிவைட் பண்ணுவீங்க, இங்கே டிவைட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், பை த ஃபேக்டர் ஆஃப், அந்த வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடு 10 கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மாடு 10 கவுண்டர் அப்படின்னா
அப்போ எதால் டிவைட் பண்ணுவோம்? பை த ஃபேக்டர் டிவைடட் பை 10. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1/10. இதுவும் வந்து என்னது டைரக்ட் கொஷின் தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா 86க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 87. 87ல் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். கொஷின் என்ன அப்படின்னா ஏபி டேஷ், உனக்கு இந்த இது புரியல அப்படின்னா இங்கே டேஷ் போட்டுக்கோ. அதே மாதிரி ஏசி டேஷ், அதுக்கடுத்து ஹோல் பார். ஓகேங்களா? இது தானேப்பா கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கீழே ஆப்ஷனே நீ பார்க்க தேவையில்லை. இதை நீ இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிற. அப்போ என்ன வரும்? ஏபி. நான் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணணும், முதல்ல ஒவ்வொரு பாராக நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். முதல்ல மேலே இருக்கக்கூடிய பாரை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா, இந்த பாரை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எப்படி பிரிப்பேன்? இங்கே இருக்கக்கூடிய டாட் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக மாறும், அதாவது அண்டு வந்து எனக்கு ஆறாக மாறும். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், டபுள் பார் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலான்னு. அப்போ உனக்கு என்ன வரும்னா ஏபி ப்ளஸ் ஏசி வரும். ஓகே, கீழே ஆப்ஷனில் அது இருக்குதுங்களாப்பா? உனக்கு இங்கே என்னம்மா, ஒரு நிமிஷம்ப்பா, இங்கே உனக்கு சம்பளே என்ன கொடுத்துருக்கான்னா நடுவில் ப்ளஸ்ஸு தான் கொடுத்துருக்கான் கொஷினில். உன்னோட 87th கொஷினில் வந்து ஏபி பார் ப்ளஸ் ஏசி பாரு. ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹோல் பாரை முதல்ல ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வரும், டாட் வரும். ஓகேவா? இங்கே டாட் வரும். ஸோ இங்கேயும் டாட் வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சரு. இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம், ஏபி ஏசின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ டாட் ஏ உனக்கு என்ன வரும், ஏ தான் வரும். ஏ ப்ளஸ் ஏனாலும் உனக்கு ஏ தான் வரும். அப்போ எனக்கு என்ன வரும் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் ஏபிசின்னு வரும். புரியுதாம்மா? ஸோ அப்படி பார்த்தா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அப்போ 87க்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 88 வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னா பர்டிகுலராக லாஜிக் கேட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா பபுள்டு கேட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருப்போம். இம்பார்ட்டன்ட் டாபிக் தாம்மா. ஓகேங்களா? அந்த பபுளுக்கு இன்னொரு நேம் வந்து ஆல்டர்னேட்டிவ். ஈவன் உன்னோட புக்கில் பார்த்த அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஒரு அண்டு கேட்டை நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல என்கிட்ட அண்டு இல்லை, ஆனால் அண்டோட ஃபங்க்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நான் எப்படி யூஸ் பண்ணலாங்கும் போது தான் எனக்கு எது யூஸ் ஆகும்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் கேட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புக்லேயே இந்த டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன ட்விஸ்ட்டுனா மோஸ்ட்லி அதிக கொஷின்ஸ் எதில் வரும்னா அண்டுலையும் ஆர்லையும் தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பபுள்டு அண்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பபுள்டு ஆர் அப்படின்னா நம்ம நார் அந்த மாதிரி சொல்லுவோம். எக்ஸ்ஆர் எக்ஸ்னார் நம்ம அதிகம் சொல்ல மாட்டோம். ஆனால் உனக்கு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். பாரு, இப்போது அண்டு கேட்டை நான் உனக்கு என்ன சொன்னேன், இந்த கேட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன யூஸ் பண்ணலான்னு. இப்போ அண்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலான்னா இந்த மாதிரி ஒரு கேட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பபுள்டு ஆர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பபுள்டு ஆர் அப்படிங்கிறது எனக்கு நாண்டுக்கு வரும். நாண்டுக்கு எப்படி வரும்னா இதே மாதிரி தான், ஆனால் என்ன வராது, இங்கே பபுள் வராது. ஏன்னா அண்டோட ஆப்ரேஷன் அப்படியே ரிவர்ஸ்டு. அதாவது இந்த பபுள் இல்லைன்னா எனக்கு என்ன வந்துடும், அண்டுக்கு பதிலாக நாண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, அண்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர் கேட் யூஸ் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் பபுள்டு. பபுள்னா என்னது, ஜஸ்ட் இன்வெர்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ அண்டுனா பபுள்டு ஆர். அதே மாதிரி ஆருக்கு சொன்னேன்னா எனக்கு என்ன வரும், அண்டு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட்டிவாக வேறு கேட்டை வந்து நான் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நாராக இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும், இதே தான் வரும், இந்த பபுள் மட்டும் வராது. மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா, அதனால தான் உங்களுக்கு இந்த டயக்ராம் போட்டு கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸ்ஆர் வந்து அதையும் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் எக்ஸ்ஆர்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா வரும், அதே எக்ஸ்ஆர் தான் வரும். ஒரு இடத்துல மட்டும்தான் பபுள் இருக்கும். இது பெரிய ட்விஸ்ட்டு தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த 4 இதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுவுமே இந்த டயக்ராம் வச்சு கூட கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா பபுள்டு அண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, பபுள்டு அண்ட் அப்படின்னா நார், பபுள்டு ஆர் அப்படின்னா நாண்டு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. ஓகேவா? பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஆர் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆருக்கு என்னப்பா வரும், சேம் இதே தான். இந்த இடத்துல பார் இருக்கும், இந்த இடத்துல பார் இருக்காது, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னப்பா வரும், கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ஆர் கேட்டுக்கான
ஆல்டர்னேட்டிவ் கேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுதான் கொஷின். எக்ஸ்ஆருக்கான ஆல்டர்னேட்டிவ் கேட்டு. அப்போ உனக்கு இந்த டயக்ராம் கீழே ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். டி வந்து பார்த்தோன்னா எதுக்கு வரும்? டி வந்து எக்ஸ் நாருக்கு வரும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து டைரக்ட் கொஷின் தான், ஆனால் நீ இது படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரிஞ்சிருந்தால் இதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அடுத்த கொஷின் 89th என்னப்பா கொடுத்துருக்காங்க? தி டைம் இன்டர்வல் பிட்வீன், போர்டு கிளியராக இருக்கா? ஓகே. டைம் இன்டர்வல் பிட்வீன் தி அப்ளிகேஷன் ஆஃப் அன் இன்புட் அண்ட் தி கரஸ்பான்ஸ் ஆஃப் தி அவுட்புட் இன் லாஜிக் சர்க்யூட் இஸ் கால்டு. ரொம்ப சிம்பிள். நீ வந்து கீழே இருக்கிறத பார்த்தாலே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம படிக்கக்கூடிய ஒரே டிலே என்னது? ப்ரொபகேஷன் டிலே. இது மட்டும் இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னென்னா, இன்புட் கொடுக்குற அவுட்புட் வருது, ஆனால் எவ்வளோ நேரம் கழித்து வருது, இன்புட்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் எவ்வளோ நேரம் கழித்து வருது, அந்த டிலேவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ப்ரொபகேஷன் டிலேயோட பேசிக் டெஃபினேஷனை தான் உங்கள் கொஷினாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89th கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஐசி லாஜிக் ஃபேமிலி, ஆனால் ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் சொல்கிறோம்ல 90. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஐசி ஃபேமிலி ரொம்ப அதிகமாக படிக்க மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற டாபிக் வந்து ஐசி லாஜிக் ஃபேமிலி. ஆனால் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஷின் கேட்டிருக்கான்னா, ஒரு செட்டைன் கேட்டு ட்ரா 2 milliamps when it output is high and 3.6 milliamps output is low. Okay. If the VCC is 5 volt அப்படின்னா gate is operated in 50% duty cycle. அப்படின்னா average power dissipated will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐசி இருக்குல்ல, ஓகே, அந்த ஐசியில் பவர் டெசிபேஷன் எவ்வளோ ஆகுதுங்கிற கொஷினை ரொம்ப சிம்பிளாக டைரக்ட் கொஷினாக கொடுத்துருக்காங்க. அதாவது உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். இப்போது பவர் டெசிபேஷனுக்கான ஃபார்முலா என்ன? பிடி = விசிசி × ஐசிசி. ஓகேவா? விசிசி உனக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 5 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஐசிசிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஐசிசிங்கிறது என்னப்பா? கலெக்டர் கரண்ட். ஐசியோட கலெக்டர், ஏன்னா அதில் 3மே இருக்கும்ல. ஸோ கேட்டு சோர்ஸு, அதில் வந்து கலெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ கலெக்டர் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஐசிசிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐசிசி ஹை ப்ளஸ் ஐசிசி லோ டிவைடட் பை 2. உனக்கு இங்கே கொஷினில் ஹையோட இது என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது கேட் ட்ரா 2 milliamps when it output is high. அப்போ எனக்கு ஹை கரண்ட் எவ்வளோவா? 2 milliamps. லோ வந்து 3.6 milliamps டிவைடட் பை 2. மேம் இந்த மில்லியாம்ஸுக்கு 10⁻³ போட்டுக்கலாமா? வெயிட் பண்ணுங்கம்மா, கீழே ஆப்ஷனில் பாரு, உனக்கு மில்லியாம்ஸே அப்படியே இருக்குது. அப்போ நீ என்ன பண்ண தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உனக்கு கீழே ஆம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ அதை எப்படி எழுதலாம்? 10⁻³ அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? பட் எனக்கு இங்கே மில்லியாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வரும்? 5.6 டிவைடட் பை 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2.8 வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஜஸ்ட் ஐசிசி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். விசிசியோட வேல்யூ என்னது? 5 × 2.8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 14 மில்லி ஆம்ஸ். மில்லி ஆம்ஸ் இல்லை, மில்லி வாட். ஏன்னா நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்? பவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான யூனிட் வந்து பவருக்கான யூனிட் வாட்ஸு. பட் இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா மில்லி இருக்கிறதுனால அந்த எம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களாம்மா? தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஐசி ஃபேமிலி டஃப்பான டாபிக் தான், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா கூட இதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 91 ஆன்சர் பண்ணணுன்னே தேவையில்லை. ஜஸ்ட்டு பேசிக் லாஜிக் டயக்ராம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ஆரும் அண்டு கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஹாஃப் ஆடர். என்ன அப்படின்னா எக்ஸ்ஆரோட அவுட்புட் தான் எனக்கு என்ன வரும்? சம்மு வரும். அண்டு கேட்டோடது வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா கேரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து, அதாவது 91 கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹாஃப் ஆடர். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இல்லை உங்களுக்கு இது ஆன்சரே தெரியலனா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் வராது, கவுண்டர் எல்லாமே என்னது
சீக்வென்ஷியல் சர்க்யூட் எல்லாமே பெருசாக இருக்கும். 1 பிட் ரேம்லாம் இதில் வரவே வராது. ஸோ அதுலேருந்தே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம் ஹாஃப் ஆடர். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஆன்சர் தெரியலனா ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பார்ப்போன்ட்டு. ஸோ அப்படி கூட கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 92 த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாயிங் எ parity bitters அப்படின்னு. parity bit அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அட் த சேம் டைம் ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை நம்ம எதில் கூட படிச்சிருப்போம், நெட்வொர்க்ஸில் கூட படிச்சிருப்போம். ஏன்னா அதுலேயும் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், parity bit அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரீசன் என்னென்னா, parity bit அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய பிட்டு. இப்போது ஒரு நெட்வொர்க், ஏன்னா இது நான் இதுலேருந்தே நான் ஆன்சர் பண்ணல. ஜென்ரலாக parity bitங்கிறது நம்ம ஒரு டேட்டாஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உனக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறேன்னா, நான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து பிட்டாக கன்வெர்ட் ஆகும். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிட்டாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கிடையில் அது எரராக போகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் parity பிட்டும் கொடுப்பேன். அந்த parity பிட் எதுக்காக அப்படின்னா, உள்ளே போகக்கூடியது பிட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடியதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் parity பிட்டு. ஓகே, இல்லை மேம் நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியல அப்படின்னா, இதை தாண்டி நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், parity ஜென்ரேட்டர் அண்ட் செக்கர் அதெல்லாமே படிச்சிருப்போம். ஓகேங்களா, இது எதில் வரும் அப்படின்னா, சரி மேம் நீங்கள் நெட்வொர்க்ஸில் சொல்கிறீங்க, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா லுக் அஹெட் கேரி ஆடர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த parity பிட்டெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எங்கே ஆட் பண்ணாலும் எந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணாலும் கான்செப்ட் ஒன்று தான். parity பிட் அப்படிங்கிறது எனக்கு எரரை கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அதனால் டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். இல்லை மேம் எனக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்கிறத பாரு, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாரு, ரெடியூசிங் டிலே அப்படின்னா டிலேக்கும் இந்த பிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, ஒரு பிட்டுங்கிறது என்ன அப்படின்னா எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அதே மாதிரி அவாய்டிங் தி கேரி வந்து என்ன அப்படின்னா parity பிட்டை வச்சு கேரியை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கீழே இருக்கக்கூடிய அதான் சொல்கிறல, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே இந்த கொஷின் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இன்க்ரீசிங் தி டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக parity பிட் ஆட் பண்ணும்போது நமக்கு லிட்டில் பிட் டிலே தான் அக்கர் ஆகுமே தவிர ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ அதுவும் வராது. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது லேச்சஸ் வேர்சஸ் ஃப்ளிப்லாப். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீ எதுவும் வேணாம், ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேச்சஸ் அண்ட் ஃப்ளிப்லாப் இதை மட்டும் பார்த்தாலே நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா லேச்சஸ் அண்ட் ஃப்ளிப்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளிப்லாப்பில் ஏன்னா பேசிக்காக நீ ஒரு ஆஸ் ஈஸி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த விஷயம் தெரியணும். ஃப்ளிப்லாப்னா என்ன, லேச்சஸ்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் ஃப்ளிப்லாப்பில் கிளாக் அப்ளை பண்ணுவோம், லேச்சஸில் அப்ளை பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அது மெயின் விஷயம். அதே மாதிரி லேச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு லெவல் ட்ரிகரிங்கில் வரும். ஃப்ளிப்லாப் அப்படிங்கிறது எட்ஜ் ட்ரிகரிங். அதாவது ஃப்ளிப்லாப்பில் 2 ட்ரிகருமே இருக்குது. பட் ஆனால் என்ன சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக லேச்சஸ்னால் லெவல் சென்சிட்டிவ். நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். லேச்சஸ் அப்படின்னா லெவல் எல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு, ஃப்ளிப்லாப் அப்படிங்கிறது எட்ஜ் சென்சிட்டிவ் அப்படின்னு. இல்லை மேம் எனக்கு இது தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீ நெட்டில் கம்பேரிசன் பிட்வீன் லேச்சஸ் அண்ட் ஃப்ளிப்லாப் அப்படின்னு போட்டனாலே உனக்கு இதுதான் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதாக வரும். இது வந்து லெவல் சென்சிட்டிவ், அது வந்து என்ன அப்படின்னா எட்ஜ் சென்சிட்டிவ்னு வரும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பி வந்து அப்படியே இருக்குது பாரு. ஃப்ளிப்லாப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக் அப்ளை பண்ணுவோம். லேச்சஸில் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிளாக் அப்ளை பண்ணாமல் ஆஸ் பர் நான் என்ன இன்புட் கொடுக்குறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ 2 பாயிண்ட்டுமே எனக்கு வரும். ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி. ஏவும் பியும் வரதுனால சியில் தான் என்ன இருக்குது, போத் ஏ அண்ட் பின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் பவுன்ஸ் எலிமினேஷன். இது வந்து எதில் வரும் அப்படின்னா அதே ஃப்ளிப்லாப் லேச்சஸில் தான் வரும், ஆனால் அப்ளிகேஷனில் வரும். ஓகேவா, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கலைன்னா என்னென்னா, முதல்ல பவுன்ஸ் எலிமினேஷன். பவுன்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லைம்மா, இப்போ லேச்சஸ் வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம், ஸ்விட்சஸாக ஆக்ட் ஆகுமா. ஓகே, ஸ்விட்சோட வேலை என்ன, ஒன்று ஆனு இல்லைனா ஆஃப், அதுக்கிடையில் எதுவுமே ஆகக்கூடாது. ஓகேவா, ஆனால் ஒரு ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃபில் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இந்த பவுன்ஸு, அதுக்கு பேர் பவுன்ஸு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக எலிமினேட் பண்ணணும். இல்லைனா என்ன பண்ண முடியாது, இட் ஷுட் நாட் பி ஆக்ட் அஸ் ஏ ஸ்விட்ச். ஓகேங்களா, ஸோ டு அவாய்ட் தி எலிமினேஷன் பவுன்ஸ், டு அவாய்ட் தி பவுன்ஸ் நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதை யூஸ் பண்ணுறேன். அதுதான் கீழே இருக்கிறதுல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதான் சொல்கிறல, நீங்கள் அப்ளிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அப்போது பவுன்ஸ்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த சுவிட்சோட ஃப்ளக்சுவேஷன்.
ஓகேவா, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தேன்னா அதை நான் எலிமினேட் பண்ணணும்னா இந்த எஸ்ஆர் லாட்சை வச்சு நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ 94 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 91 முடிஞ்சிச்சா, 94க்கான ஆன்சர் வந்து எஸ்ஆர் லாட்சு. அதுக்கு அடுத்து 95. ஓகே, இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் மிஷின் ஆர் எ டைப் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்கியூட் யூஸ்டு ஃபார். ஓகே, அதாவது நீ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டில் லாஸ்ட் டாபிக் வரைக்கும் படிச்சிருந்தனா 20 out of 20 தாராளமாக எடுக்கலாம். லாஸ்ட் டாபிக் வரைக்கும் படிச்சிருந்தனா, ஏன்னா நம்ம இந்த டாபிக் வந்து உன்னோட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எங்கே வரும்னா சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில், சிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில் ஃபைனைட் ஸ்டேட் மாடலும் ஒரு டாபிக் படிச்சிருப்போம். இல்லை மேம் நான் பார்த்ததில்லை அப்படின்னாலும் ஸ்டேட் மிஷின் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்போம். இல்லை மேம் நான் பார்த்ததில்லை அப்படின்னா இப்போ ஒரு டயக்ராம் போடுற பாரு, இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அப்படின்னா சிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா இப்போ வந்து நமக்கு 4 காம்பினேஷன் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட் எனக்கு எங்கே மூவ் ஆகுது, அதாவது 0க்கு எங்கே மூவ் ஆகுது, 1க்கு எங்கே மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டயக்ராம் வந்து படிச்சிருப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் நம்ம 8 மார்க்குக்கு இதை எழுதியிருப்போம். ஓகேங்களா, பட் இதில் வந்து அப்படி கேட்க முடியாதுன்னு பேசிக் டெஃபனேஷனாக கேட்டிருக்காங்க. அந்த ஃபைனைட் ஸ்டேட் மாடல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, உனக்கு நீ படிக்கலனே வச்சுக்கோங்க, கீழே இருக்கக்கூடியதை வெரிஃபை பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த நிறைய பேர் வந்து என்னென்னா ஸ்டேட் மிஷின்ங்கிறதுனால கீழே ஸ்டேட் இருந்ததுனால ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது கரெக்டு தான். ஓகேவா, அதாவது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மெயினாக ஸ்டேட்ஸு. என்னோட இப்போ 00ங்கிற ஸ்டேட்டு இதில் வந்து 0ங்கிற இதில் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, அதுவே 1ங்கிற இன்புட்டுக்கு எனக்கு எந்த ஸ்டேட்டில் மூவ் ஆகுது. ஸோ அந்த டிரான்சிஷனை சொல்லக்கூடியது தான் ஸ்டேட் மிஷின் மாடல். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆம்ப்ளிஃபையிங் வீக் சிக்னல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எதில் வரும்னா கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் இதில் வரவே வராது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுங்கிறது தப்பு. அதாவது இது ஒரு இதுதான், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது நீங்கள் இது என்னது காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக டில் வந்து என்னது உங்களுக்கு சைனு காசு அந்த மாதிரிலாம் இங்கே யூஸ் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து என்னென்னா எங்கே மூவ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டேபிள் தான் போடுவோம். ஸோ அதனால் மேக்ஸுமே இதில் ஃபுல்லாக வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் பியும் வராது. அப்படி பார்த்தீங்கன்னா சி தான் வந்து உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் மேட்ச். ஓகேவா, ஸோ அப்போ 95க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 96. இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின் தான்ப்பா. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா JK flip-flop can be used to implement a T flip-flop. அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃப்ளிப்லாப்கான நாலேஜ் இருந்திருக்கணும். அதாவது நான் ஒரு JK flip-flop-ஐ T flip-flop-ஆ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா கீழே இருக்க கண்டிஷனில் எந்த கண்டிஷனை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ JKயில் வந்து என்ன இருக்கும், SRல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்னது லாஸ்ட் வேல்யூ 1ங்கும் போது நமக்கு என்ன ஆகும், அதாவது பெர்மனன்ட், அதாவது ஸ்டேட் வந்து ஆசிலேட் ஆகும். ஸோ அது ட்ராபேக்கு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக எங்கே போவோம்னா JK flip-flop போவோம். தென் அதுலேருந்து வந்து எங்கே வரும்னா D வரும், அப்புறம் தான் T வரும். ஓகேவா, அதுவும் வந்து என்ன அப்படின்னா JKவை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஃப்ளிப்லாப்பு, இது JK, இது JKன்னு வச்சுக்கோ. இதை இன்வெர்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் D flip-flop. ஓகேவா, அதுவே அப்படியே கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஃப்ளிப்லாப், T flip-flop. இது டிலே ஃப்ளிப்லாப்பு, டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே மூவ் ஆகிருப்போம்னா T flip-flopக்கு மூவ் ஆகிருப்போம். இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதை கேட்கல, இதை கேட்குறாங்க. அதாவது என்னோட JK flip-flopலேருந்து நான் T flip-flop-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன காம்பினேஷனில் அச்சீவ் பண்ணணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸைட்டேஷன் டேபிள் தேவை. நம்ம படிச்சிருப்போம் ஒவ்வொரு ஃப்ளிப்லாப்புக்கும் என்னது ட்ரூத் டேபிள், எக்ஸைட்டேஷன் டேபிள், தென் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. D flip-flopக்கு அப்படியே வரும், T flip-flop வந்து என்னது XR வரும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் டேபிள் உனக்கு தெரியணும். எக்ஸைட்டேஷன் டேபிள் என்னப்பா, JKலேருந்து எனக்கு T flip-flop, Dயை விட்டுரு, கொஷின் வந்து Tயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன காம்பினேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்,
0 எக்ஸு எக்ஸு 0 எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து எனக்கு 0 தான் வரும். எப்போ டி வந்து 1ஆக இருக்கும்னா 1 எக்ஸு எக்ஸு 1 அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே எனக்கு ஜேவும் 1 கேயும் 1 அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டி ஃப்ளிப்லாப்போட வேல்யூ வந்து 1 வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன காம்பினேஷன் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நாலு காம்பினேஷனில் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான காம்பினேஷன். ஓகே, அதாவது என்னென்னா ஜேவோட வேல்யூ 1 கேவோட வேல்யூ 1ஆக இருக்குங்கிற பட்சத்துக்கு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டி வந்து டி ஃப்ளிப்லாப்பை என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் எக்ஸிடேஷன் டேபிள் மூலமாக தான் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 1 எக்ஸு எக்ஸு 1ங்கிறதுனால இங்கே என்னவா இருக்கலாம், 0 கூட இருக்கலாம். அப்போ J1 K0 K0 J1 அப்படி பார்த்தா உனக்கு பிஎன்சி ஆப்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உனக்கு அப்படி பார்த்தா உனக்கு என்னது 4 ஆப்ஷனும் வராது. ஸோ அப்படி பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னா ஃபைனலைஸ்டு 1 J = 1 K = 1. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனில் தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டி வந்து டி ஃப்ளிப்லாப்பை நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 97 4-bit triple counter has a maximum count of அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே இது கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுதோ 2n தான் அதிகம், கண்டிப்பாக ஒரு கொஷின் அது கேட்பாங்க அப்படின்னு. அதாவது இது என்னன்னா 4-bit triple கவுண்டரில் மேக்ஸிமம் கவுண்ட் கேட்டிருக்காங்க, இல்லைனா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது, இதில் பர்டிகுலராக 4-bitன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, 2n. ஸோ 4-bitங்கிறதுனால 2/4. அப்போ எனக்கு என்ன வரும், 60. புரியுதுங்களாமா? ஸோ அப்போ பார்த்தா அதை எப்படி கேட்டிருக்காங்க, இதோட மேக்ஸிமம் கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கவுண்ட் ஹவு டு கேல்குலேட் அப்படின்னா பை யூஸிங் 2n ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ என்னுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 16. ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 98 ரொம்ப சிம்பிள். ரோமு ரேம் இதுவும் வந்து படிக்கணுன்னே தேவையில்ல, ரொம்ப பேசிக்காக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ரோம்னு வச்சுக்கோங்க, ரேம்னா என்னது, டெம்பரவரி மெமரின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா யூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும், பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீ சேவ் பண்ணலன்னா டேட்டா எரேஸ் ஆகிடும், டேட்டா சேவே ஆகாது. இதுதான் ரேமு. ரோம் அப்படிங்கிறது பெர்மனன்ட் மெமரிம்பாங்க. ஈவன் பவர் ஆஃப் ஆனால் கூட அது என்ன இருக்கும், டேட்டா போய் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ அது ஈஸியாக அதை ஆன்சர் போட்டுடலாமே. ஈவன் உனக்கு வேலடைல் நான் வேலடைல் தெரியலனா கூட அவங்க ஆப்ஷன் கூட கொடுத்துருக்குறான் பார். வேலடைல் அப்படிங்கிறது டேட்டா இஸ் லாஸ் வென் பவர் இஸ் ஆஃப். ஓகேவா? பவர் எப்போ ஆஃப் ஆகுதோ டேட்டா லாஸ் ஆகிடுச்சுன்னா அது வேலடைல் மெமரி, இல்லைனா அதை நம்ம என்ன சொல்லலாம், ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது கண்டிப்பாக என்னது, ரோம் அப்படிங்கிறது நான் வேலடைல் மெமரி. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 99. பாருங்கள், லாஸ்ட்டு 2 கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏடிசி டிஏசிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ஈஸியாக தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, மேம் கொஷின்ஸ் எல்லாமே பெருசாக இருந்தது மேம், ஆப்ஷன் கொஷின் எல்லாமே பெருசாக இருந்துச்சு, அதை ரீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் பார்க்காமே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தேன்னா ஆனால் இது எல்லாமே இப்போ 98 நீ கீழே ரீட் பண்ணால் தான் எது கரெக்டுன்னு தெரியும். பட் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். அடுத்த கொஷின் பாரு, 99 சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி. அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏடிசியில் எஸ்ஏஆர் கேட்டிருக்காங்க கொஷின். சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி, அதில் டிஏசிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம். படிச்சிருந்தானா நான் பேசுகிறது புரியும். அது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாரு, அதாவது உனக்கு சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசினா முதல்ல எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. இங்கே வந்து ஒரு கம்பேரேட்டர் இருக்கும், இங்கே வந்து ஒரு எஸ்ஏஆர்ன்னு இருக்கும், இங்கே வந்து டிஏசி இருக்கும். இதுதான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன்ப்பா டயக்ராமு. இது என்ன அப்படின்னா சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி. இது வந்து எதில் வரும்னா ஏடிசியோட டைப்ஸில் வரும். ஓகேவா? இதில் அது என்ன டாபிக்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வெர்ட்டர் டாபிக். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஏசி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஜென்ரல் ஒர்க்கே வந்து என்னென்னா இதுவும் வந்து என்னது எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே நம்ம என்ன கொடுத்துருவோம், ஏடிசின்னு கொடுத்துட்டேன். ஏடிசினால என்னது, அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஸோ அப்போ அனலாக்லேருந்து டிஜிட்டல் அப்படின்னா
இங்கே நான் என்ன கொடுப்பேன்னா அனலாக் வோல்டேஜ் இங்கே கொடுக்குறேன்னா இங்கே என்ன போகும் அப்படின்னா இது வந்து ரிஜிஸ்டர், அதாவது சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ரிஜிஸ்டர் அப்படிம்பாங்க. இது வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் இப்போ வந்து 4 பிட் அப்படின்னா இது வந்து என்னோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, இது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. ஸோ என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னலை இங்கே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது எங்கே போகும்னா டிஏசிக்கு போகும். ஏன் மேம் டிஏசிக்கு போகுது? அதுதான் அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிடுச்சுல, அப்புறம் எதுக்கு போகணுன்னா இங்கேருந்து வரக்கூடியதுலேருந்து, அதாவது வரக்கூடியது என்னவா வரும்? டிஜிட்டலாக வரும். அது மறுபடியும் அனலாக போகும். அது என்னென்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக இங்கே போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? இது கம்பேரட்டர். ஓகே, கம்பேரட்டரில் நான் என்ன கொடுப்பேன்? அனலாக் இன்புட் தான் கொடுப்பேன். அப்போ கம்பேர் பண்ணணும்னா எனக்கு மறுபடியும் என்ன வேணும்? அனலாக் இன்புட் வேணும். எதுக்கு மேம் கம்பேர் பண்ணுறோன்னா இந்த 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம். அதாவது இந்த வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு அவுட்புட் 1 வரும். இந்த வேல்யூ எனக்கு அதிகமாக இருக்குன்னா எனக்கு வேல்யூ வந்து 0 வரும். ஓகேவா? கம்பேரட்டர் இது தப்பாக போட்டிருக்கேன். இங்கே பாரு, இதுதான் வந்து என்ன அப்படின்னா சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷனோட ப்ராசஸ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்கேன். இதை ஏன் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா உள்ள எரர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ். ஓகேவா? இப்போ அவன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் உள்ள இன்டெப்த்தாக தான் கேட்டிருக்கான். இந்த டிஏசிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கிறான். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருங்கிறது கம்பேரிசனுக்கு யூஸ் ஆகுது. எங்கே? இந்த கம்பேரட்டருக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு வோல்டேஜ், ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வேணும். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா உன்னோட 99th கொஷினில் 2 ஆப்ஷனுமே வரும். பியும் வரும், சியும் வரும். ஏன்னா அங்கே ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க? கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜை வச்சு இதை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து எனக்கு டிஜிட்டல் வந்துடும். டிஜிட்டல்லேருந்து இது என்னவா கன்வெர்ட் பண்ணும்? அனலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதனால தான் இதை உனக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஹோல் ஒர்க்கையுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பட் நான் உங்களுக்கு ஆன்சர் கீழே சீனு கொடுத்துருப்பேன். ஏன்னா டிஜிட்டல் அவுட்புட்டு அதை அனலாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு கம்பேர் பண்ணும். இதுதான் கான்செப்ட்டு. பட் உனக்கு இந்த ரெஃபரன்ஸுங்கிற வேர்டு ஆப்ஷன் பிலையும் இருக்குது, கம்பேரிசன் ரெஃபரன்ஸுங்கிற வேர்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பி ஆர் சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னா டி வந்து போத் பி அண்ட் சின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, சி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே அதுதான். ஒட்டுமொத்தத்தில் டிஏசியோட ஒர்க்கு வரக்கூடிய டிஜிட்டலை அனலாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு இங்கே அனுப்பும். எதுக்காகனா இன்டர்னல் கம்பேரிசனுக்காக. ஸோ எனக்கு பியை விட சி வந்து ஆப்டாக இருந்ததுனால தான் உனக்கு சின்னு போட்டு ஆன்சர் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 என்ன கொஷின்னா டிஏசி கன்வெர்ட் எ டிஜிட்டல் சிக்னல் இன்டூ அனலாக் சிக்னல். அது எல்லாருக்குமே தெரியும். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்னா டிஜிட்டல்லேருந்து அனலாக கன்வெர்ட் பண்ணும். வாட் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர் டிட்டர்மைனிங் தி குவாலிட்டி ஆஃப் தி அனலாக் அவுட்புட் சிக்னல்? இது வந்து டைரக்ட் கொஷின். என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் என்ன கேட்டாங்க? அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் கேட்டாங்க. லாஸ்ட் கொஷின் என்னென்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ப்ரைமரி ஃபேக்டர்லாம், அதாவது டிஏசினா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. நீ ஜஸ்ட்டு அந்த இதில் டாப்பிக்கு, ஏன்னா ரெசல்யூஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா ரெசல்யூஷன்லேருந்து சம்ஸ் மெயினாக உனக்கு கன்வெர்ட்டர்ஸில் சம்ஸ் வந்து ரெசல்யூஷன்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீ ரெசல்யூஷன் ஃபார்முலாஸ் இதை மட்டும் பார்த்துருந்தா கூட இந்த கொஷினை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா உனக்கு டிஏசிக்கான பேராமீட்டர்ஸ் வந்து உனக்கு என்னென்ன வரும்? டிஏசியோட டைப்ஸுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்துருப்போம்? மெஷரிங் பராமீட்டர்ஸ் பார்த்துருப்போம், ரெசல்யூஷன் பார்த்துருப்போம், எரர் அண்ட் அக்யூரசி பார்த்துருப்போம், தென் வந்து அது வோல்டேஜ் பார்த்துருப்போம், தென் அதுக்கு அடுத்தது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரெசல்யூஷன். இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா டிஏசி மூலமாக மெஷர் பண்ணக்கூடிய பராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதை தான் கேட்டிருக்காங்க. ஒரு டிஏசி கன்வெர்ட்டர் அப்படின்னா இதில் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டுவே ரெசல்யூஷன் தான். அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன வரும் அப்படின்னா அனலாக் அவுட்புட் வோல்டேஜ், அக்யூரசி இதெல்லாமே அப்புறம் தான் வரும். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இல்லை மேம் எனக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் மற்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாக் ஃப்ரீக்வன்சிங்கிறது வரவே வராது. ஏன்னா அது வந்து என்ன கிடையாது, கிளாக் ஃப்ரீக்வன்சிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல கிளாக் ஃப்ரீக்வன்சிங்க அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இல்லைம்மா இதை நான் ஜஸ்ட்டு ஏடிசி சொல்கிறேன், மற்ற டிஏசி இதுலேயுமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஃபேக்டர்ஸ், மெஷரிங் ஃபேக்டர்ஸாக அதை நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுவாங்க. மேலே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் வந்து என்னது எண்ட் ஆஃப் தி செக்ஷன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா?
இதுவானதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கும். பட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் தி குவாலிட்டி ஆஃப் தி அனலாக் அவுட்புட் சிக்னல். ஒரு சிக்னல் வந்து அனலாக் சிக்னல் இது வந்து அவுட்புட் சிக்னல் குவாலிட்டியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் தான். ஓகேவா? இந்த ஹோல் டாப்பிக்லேயே ரெசல்யூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அதை வச்சு கூட நீ என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆப்ஷன் பி அப்படின்னு போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் இந்த கொஷின்ஸை வந்து டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ அதனால் எல்லா கொஷின்ஸுமே 20 கொஷின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சுமா. அதில் 83 மட்டும் கொஷினுக்கான கரெக்டான ஆப்ஷன் இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கீழே என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா கொடுத்துருக்கிறது மினிமம் காம்பவுண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடர்ஸு, ஹாஃப் ஆடர்ஸ் இந்த மாதிரி பல்காக கொடுத்துருக்காங்க. ஆர்கேட் இல்லை. ஸோ அதனால் இது மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.